Hi guys, welcome to தையல் டிசைனர் கோச். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மூணாவது ஸ்டிச் வந்து கற்றுக்க போகிறோம். என்னென்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கற்றுக்க போகிறோம். எப்பவும் போல் ஒரு கோடு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லைன்லேயே போட்டு பழகிற ப்ராக்டிஸ் வரும். எப்பவும் போல் நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்குமே வந்து நம்ம செயின் ஸ்டிச்சு தான் வந்து போட போகிறோம். நான் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, அப்புறமா அதுக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் போடணும், அது எப்படி ஷார்ப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து அந்த ஸ்டார்டிங் வீடியோலன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது பார்க்கலனாக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். இப்போ செயின் ஸ்டிச் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தேர்ட் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, தேர்ட் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் முன்னாடி இன்னும் ஒரு ஸ்டிச்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அப்படி முடிக்கலைன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே இப்படி போடணும். இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். ஆனால் இது இவ்வளோ பெருசாக போட போகிறதில்ல. இதையே வந்து நம்ம குட்டியாக போட போகிறோம். இது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் கட் ஒர்க்குக்கெலாம் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்தமாரி நம்ம இதை வந்து இந்த லைனுக்குள்ளேயே குட்டியாக போட போகிறோம். கரெக்டாக இந்த லைனுக்கு வெளியே ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லாண்டிங்காக வந்து எல்லாமே வந்து அந்த லைனை தொடுற மாதிரி தான் போடணும். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் நம்ம விட்டு போடணும் இல்லை, அப்படியே தொடுற மாதிரி தான் போடணும். இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, ஜிக்ஸிக். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் நல்லா வந்து அழகாக வரும். இதை வந்து நம்ம கட் ஒர்க்குக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க்கில் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. அதில் வந்து நமக்கு இந்த மெத்தடு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதேமாரி ஸ்லாண்டிங்காக போடுங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. சில பேர் இதை எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு செயின் போடணும், அப்புறம் ஸ்லாண்டிங்காக இது போடணும், ஸ்லாண்டிங்காக அப்படி இந்த ஜிக்ஸாக் ஃபார்ம் வருதுல்ல. சில பேர் எப்படி போடுவாங்க, இங்கே போடுவாங்க, இங்கே போடுவாங்க, இங்கே போடுவாங்க, இங்கே போடுவாங்க, இங்கே போடுவாங்க, இங்கே போடுவாங்க. அது வந்து தப்பு. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த மாதிரி வந்து நமக்கு வராது. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பாருங்கள். மோஸ்ட்டாக உங்களுக்கு இது பார்த்தாலே புரிஞ்சிடும். பார்த்துட்டு அப்படியே உடனே வந்து அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஷேப்ஸ் வந்து சொல்கிறேன். ஜிக்ஸாக்குக்கான ஷேப் என்னென்னா, ஒரு சர்க்கிள் போடுங்க, அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் வந்து போடுங்க.
நீங்கள் ஷேப்ஸில் நிறைய இமேஜஸில் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்டிச் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இல்லை எனக்கு வீடியோஸ் பார்த்துமே வந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா என் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 6 மாதத்தில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம், நீங்கள் நல்லா பண்ணலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.